நம்ம வீட்ல இருக்க அந்த கம்யூனிட்டி டேங்க்ல வந்துட்டு கிளாஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட ஆல்கே படிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு ஆல்கே ஹீட்டர வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் ஒரு ஆல்கே ஹீட்டர சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நம்ம லக்குக்கு ஏத்த மாரியே அங்க ஒரு ஆல்கே ஹீட்டர் இருந்தது. இது வந்து ரொம்ப பொடியான மீனா இருக்கும். ஸோ பயங்கர ஸ்பீடா போகும். சக்கர கேட் மாரியே தான் இருக்கும். பட் ஆனா சக்கர கேட் கிடையாது. இது வந்து ஆல்கேலாம் சாப்பிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில அத வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கைய வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனா கைய வச்சு பிடிக்கவே முடியல. அது வந்து டைனியா ஒல்லியா இருக்கா, பயங்கர ஸ்பீடா இங்கிட்டும் அங்கிட்டும் போச்சு. ஸோ அதனால அப்படி பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நெட்டுக்குள்ள ஊத்தி இத வந்து திருப்பி உள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் இது வந்து ட்ராக் பண்ணேன் எப்படிலாம் இது வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஓரளவு நல்லாவே வந்துட்டு ஆல்கேலாம் ஈட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் லைக் நம்ம இவ்வளோ பெரிய டேங்க்குக்கு அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து சாப்பிட்டுச்சா அப்படிங்கிறத ஒரு 1 வீக் அப்புறம் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களும் என் கூடயே இருங்க. நம்மளும் செக் பண்ணுவோம். இந்த 2 மீன் வந்து இவ்வளோ ஆல்கேயும் சாப்பிட முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனா அந்த டேங்க்ல இருக்கிறப்ப அது பயங்கர கியூட்டா வந்து பிஹேவ் பண்ணுச்சு. 2மே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே கிரால் பண்ணிக்கிட்டே போற மாரி இருந்துச்சு. ஸ்கேட்டிங் பண்ற மாரி பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கறக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த மீன். உங்க வீட்ல இந்த மாரி ஒரு மீன் இருக்கா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இது வந்து சாப்பிட்டு முடிக்க முடியுமா? அப்படிங்கிறதையும் உங்க கருத்த வந்து கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. ஓகேயா? பாய்.